இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியம் ரூபமான சிவந்த மேனியுமான இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். கோலியாத் பெலிஸ்தியனுடைய தலைவனாக 2 யுத்த களத்தில் இருக்கிறான். மறுபக்கத்திலே சவுல் ராஜா நிற்க வேண்டும். ஆனால் அவரால் நிற்க திராணியற்று போனதினாலே தேவன் அவரை விட்டு விலகினதிலே பயந்து ஒழித்துக் கொண்டான். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த காலம் ஒரு நாள் அல்ல, 40 நாட்கள் தொடர்ந்து சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். யாராவது ஒருவர் என்னை எதிர்த்து ஜெயிக்க முடியுமானால் நாங்கள் உங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், இல்லாத பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக வேண்டும் என்று அவன் சவால் விடும் பொழுதுதான் சின்ன பையனாக இருந்த தாவீது அந்த யுத்த களத்துக்குள் போகிறான். அவனை பார்க்கும் பொழுது கோலியாத்தை அசட்டை பண்ணுகிறான். நீ ஒரு சின்ன பையன், நீ எல்லாம் என்னத்தடா பண்ண போறான்னு சொல்லி அற்பமா எண்ணுகிறான். நடந்தது என்ன தெரியுமா? பெரிய ராஜாவாகிய சவுலால் சாதிக்க முடியாதவைகளை இந்த சின்ன பையன் தாவீது ஒரு சிறு குழான்களால் சாதித்து விடுகிறான். அதற்கு பின்பு நடந்த சம்பவம் தான் என்ன? ஜனங்கள் எல்லாம் பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 11000 சொல்லிட்டு தாவீதுடைய பேர் அப்படியே பிரபலமாகிவிட்டது. ஒரு சம்பவம் தாவீதை தேசங்களை தாண்டி உயர்த்தி விட்டது. ஆனால் அந்த தாவீதை அந்த கோலியாத்தை அற்பமா எண்ணினான். ஒருவேளை நீங்க அற்பமா எண்ணப்படலாம். உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சு, உங்களுடைய ஹைட் வெயிட்டை வச்சு, உங்களுடைய கலரை வச்சு, அல்லது உங்களுடைய படிப்பை வச்சு, செய்கிற பணிகளை வச்சு சோர்ந்து போயிடாதுங்க. இயேசுவை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எந்த இடத்துல அற்பமா எண்ணப்படுகிறீர்களோ அதே இடத்துல ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படியான வாய்ப்பு கொடுப்பாரு. அதன் மூலமாக உயரமும் உன்னதமும் எட்டாதமான இடத்துல கொண்டு போய் உயர்த்தி வைத்து பேரை பெருமைப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அதுதான் உண்மை. ஒரு சிறு பையன் ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக முடியல, கஷ்டம். அவனை பார்க்கும்போது அந்த அளவு அழகா இருக்க மாட்டான். எல்லாரும் அவனை ஒரு மாதிரி அசட்டை பண்ணாங்க. விறக பொறுக்கி அதில் உள்ள காசு அவங்க குடும்பத்துல இது பண்ணி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல அவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடு, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு போவதை மட்டும் நீ மறந்துடாதன்னு சொல்லிட்டு ஆண்டவரை பிடிச்சு கொள்ள, ஆண்டவரை சார்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து அதை செய்தான். நடந்தது என்ன தெரியுமா? நாட்கள் போச்சுது. கஷ்டப்பட்டு ஏதோ அங்கங்க வேலை செய்து படிச்சு தேறி வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து, தன்னை சார்ந்து இருக்கிறத பார்த்து, மற்றவங்களாம் அவனை அற்பமா இருக்கிறதையும் பார்த்தாரு. ஏன் இந்த தம்பியை உயர்த்தக்கூடாதுன்னு உயர்த்த ஆரம்பித்தார். எந்த அளவுக்கு உயர்த்தினார் தெரியுமா? அமெரிக்காவின் ஜனாதிபதி போஸ்ட் உலகத்திலே பெரிய போஸ்ட், அந்த போஸ்டுக்கு உயர்த்தி விட்டார். அவர்தான் ஆபிரகாம் லிங்கன். யோசித்து பாருங்களேன். ஆரம்பம் அற்பமான ஆரம்பம், அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நாட்கள் அது. ஆனா ஆண்டவர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கல. யாரெல்லாம் அசட்டை பண்ணாங்களோ, அந்த தேசத்துல அன்னைக்கு படித்த இடத்துல எல்லாம் அவனை புறக்கணித்தாங்களோ, அதே தேசத்தை ஆளும்படியாக ஆண்டவர் உயர்த்தினார். இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதங்க. நம்ம குடும்பத்தை யார் தேடி வருவா? நம்மகிட்ட என்ன நன்மை இருக்குது? நம்மலாம் ஒன்னும் இல்லாம வறுமையாலாம் இருக்கோம். வீடு இப்படி இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி இல்லாததை நினைச்சு அல்லது குறைவோடு இருக்கிறத பார்த்து குறைவு பேசி கொண்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு நிறைவான இயேசுவை பாருங்க. அவரை தேடுவதை விட்டு விடாதங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க. மற்றவங்க அற்பமா என்றாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு சோர்ந்து போயிடாதங்க. கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் கண் முன்பாகவே உங்களை கனப்படுத்துவார். தாழ்த்தியாண்டவர்களை ஒப்புக் கொடுக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரையும் அற்பமா எண்ணுவதில்லை. வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில் சொன்ன வார்த்தையின்படி யார் வந்தாலும் சரி, எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா.
துரோகம் செய்த போதும் கூட அவங்க உம்மை நோக்கி பார்த்தா ரட்சிப்பேன்னு தானே சொல்லியிருக்கீங்க. கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்திருக்கிறீங்களா, உண்மையை பலியாய் கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு துக்கத்தோடு அசட்டை பண்ணப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், அற்பமா எண்ணப்படுகிறவர்களாய் இருக்கிற ஜனங்கள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் ஒரு தைரியத்தை கொடுங்க. எங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார், எங்கள் நிந்தையை கர்த்தர் மாற்றுவார், புறக்கணிக்கப்படுகிறதை கர்த்தர் வார்த்தைகளை உயர்த்துவார். ஒரு நாள் வரும் இப்படி எங்கள் வாழ்க்கை முடிந்து போவதிலே நாங்களும் வாழ்ந்திருப்போம் என்று சொல்லத்தக்க விசுவாசம் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும். இதெல்லாம் மாற மாட்டேங்குது. எங்க குடும்பத்தை இப்படியே ஒரு மாதிரி பேசுறாங்களே, எங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க, அல்லது ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாரு, ஒய்ஃப் இப்படி இருக்கான்னு சொல்லி இப்படி இப்ப பாதிப்புகள் நிறைந்த, மற்றவங்க அவமானமாய் மற்றவங்க நிந்திக்கிற அளவு காரியங்கள் இருக்குமானாலும் அதையும் நீர் மாற்ற முடியும். மாற்றிக்கொடும். ஒரு அற்புதத்தின் நாளாக இன்னைக்கு மாறட்டும் அப்பா, உயர்வின் நாளாக மாறட்டும். நாம் மகிமைப்படட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யார் அற்பமா எண்ணினாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை உயர்த்துகிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை உயர்த்துவார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோடு செய்